சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது IBPS RRB PO கிளர்க் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் 2ஓட ஆன்சர் கீ குவான்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 41 என்ன இருக்குது? 38 ஸ்கொயர் 37 ஸ்கொயர் minus 37 ஸ்கொயர் ப்ளஸ் 6 equal to x ஸ்கொயர். 38 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1,444. இது 38 ஸ்கொயரோட வேல்யூ. 37 ஸ்கொயரோட வேல்யூ 1369 ப்ளஸ் 6 equal to x ஸ்கொயர். 144 minus 1369 இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 75 வரும். 75 plus 6 equal to x square. அப்போ x square ஓட வேல்யூ 81, x ஓட வேல்யூ என்ன வரும்? 9. இதை விட ஷார்ட்டாக பண்ணலாம். என்ன பண்ணணும்னா இந்த 38 ஸ்கொயர் மைனஸ் 37 ஸ்கொயர் இருக்குல்ல, இதோட வேல்யூ 38 ஸ்கொயர் மைனஸ் 37 ஸ்கொயர் இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 75 வந்துச்சு. அப்படி தானே? இப்போ 38ஐயும் 37ஐயும் ஆட் பண்ணுங்க, என்ன வேல்யூ வரும்? 38ஐயும் 37ஐயும் ஆட் பண்ணால் 75. அதாவது அடுத்தடுத்த நம்பர் ஸ்கொயர். ஓகேவா? 38 37 அடுத்தடுத்த நம்பரா? பக்கத்து நம்பர் ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 1 3 எடுத்துக்கலாமா? 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 மைனஸ் 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. டிஃபரன்ஸ் என்ன? 5. 3 இன்ட்டு ப்ளஸ் பண்ணால் 5. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 42. 900 power 1/2 plus cube root of 1000 equal to cube root of 5832 plus x. ஓகே, 900 power 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900. அதுதான் 900 power 1/2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 என்ன வரும்? 30. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 வந்து 30. கியூப் ரூட் ஆஃப் 1000 வந்து 10 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 5832 என்ன வரும்? 18 வரும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே லாஸ்ட் நம்பர் 2வில் முடிஞ்சாலே ஒரு நம்பர் கியூப் நம்பர் வந்து 2வில் முடிஞ்சாலே அது எதோட கியூபாக தான் இருக்கும்? லாஸ்ட் நம்பர் 8ல் முடிகிற ஒரு நம்பரோட கியூபாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுறணும். லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டால் ரிமைனிங் இருக்கிறது 5 மட்டும்தான். 5க்கு உள்ளே இருக்கிற ஹையஸ்ட் கியூப் நம்பர் என்ன? 1. அந்த 1ன்றது எதோட கியூப்? 1ஓட கியூப். அப்போ 18 ப்ளஸ் எக்ஸ். இங்கே 40 இருக்குது, இந்த 18 இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகுமா? 40 மைனஸ் 18 வந்து 22. அப்போ எக்ஸோட வேல்யூ 22. நெக்ஸ்ட்டு 43. 24% ஆஃப் 400. 24% ஆஃப் 400 எப்படி எழுதிக்கலாம்? 24 இன்ட்டு 9 எழுதிக்கலாமா? 24 இன்ட்டு 24% ஆஃப் 400. 24% ஆஃப் 400. 24% ஆஃப் 400 எப்படி எழுதிக்கலாம்? 24 இன்ட்டு 4 எழுதிக்கலாமா? ஏன்னா கீழே 24% கீழே ஒரு 100 போடுவோம், இங்கே 2 0 இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் 1296 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296. 1296க்கு ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன வரும்? 36 ஈக்குவல் டு 34 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இங்கே என்ன இருக்குது? 24 இன்ட்டு 4னா 96 ப்ளஸ் ஒரு 36 ஈக்குவல் டு 34 ப்ளஸ் எக்ஸ். இந்த 34 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். இந்த 36ல் இருந்து 34 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 2 இருக்குமா? 36ல் இருந்து மட்டும் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 2 இருக்கும் ரிமைனிங். அந்த ப்ளஸ் 2 இங்கே ஆட் பண்ணிட்டா 98. அப்போ எக்ஸோட வேல்யூ 98. நெக்ஸ்ட் ஒன் 44. 16 ஸ்கொயர் மைனஸ் 68 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 180 மைனஸ் எக்ஸ். 16 ஸ்கொயர் மைனஸ் 68. 16 ஸ்கொயரோட வேல்யூ 256.
minus ஒரு 68 divided by 4 equal to 180 minus x. Okay, 256 minus 68 இருக்கு. இந்த 68 நான் 56 12 ன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டா பிரிக்கிறேன். 56 plus 12. அப்போ minus 56 minus ஒரு 12. அப்படிதானே? minus 56 minus ஒரு 12. டைரக்டா 68 மைனஸ் பண்ணதுக்கு பதிலா நான் ஒரு 56 முதல்ல மைனஸ் பண்றேன். அடுத்துல ஒரு 12 மைனஸ் பண்றேன். 56 மைனஸ் பண்ணா 256 ல இருந்து 56 மைனஸ் பண்ணா 200. அதுல இருந்து ஒரு 12 மைனஸ் பண்ணா 188. அப்போ 188 divided by 4 equal to 180 minus x. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 7. ஓகே, இப்போ x இந்த சைடு இருந்தால் ப்ளஸ் ஆயிரும் அண்ட் 47 அங்கே போகணுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 180 மைனஸ் 47 இருக்கும். 180 மைனஸ் 47னா 133. ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. 5/8 plus 1/2 plus 3/4. இதோட அடிஷன் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணணும்? கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். கீழே என்னலாம் இருக்கு? 2 4 8 இருக்கா? எல்சிஎம் எடுத்தா 8. 2 4 8க்கு எல்சிஎம் வந்து 8. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே கீழே 8 இருக்கு. 8 எதால கொண்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த 8 வரும். 1ஆல் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். கீழே எதால மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி மேலேயும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா? அப்போ மேலேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஆன்சர் 5 ப்ளஸ் இங்கே கீழே 2 இருக்குது. அவ எதால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்? 4ஆல். அதே மாதிரி மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. 1 into 4 4 ப்ளஸ் இங்கே 4 into 2 பண்ணணும். அதே மாதிரி இங்கே into 2 பண்ணால் 6 ப்ளஸ் பண்ணால் 15/8. B option. Next 46. 45 into 3/5 plus x by 2 equal to 105. 45 into 3/5. 45 into 3/5 5 ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? இதில் 5 ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் 9 இருக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 27. அதோட வேல்யூ 27 ப்ளஸ் x divided by 2 equal to 105. இந்த 27 அங்கே போச்சுன்னா மைனஸ் 27 மாறும். அந்த 27 நான் 25 ப்ளஸ் 2 எடுத்துக்கலாமா? இந்த 27 அந்த சைடு போகும்போது 25 ப்ளஸ் 2 எடுக்கிறேன். ரெண்டுமே மைனஸில் இருக்கும். -25 -2 இருக்கும். அப்போ முதல்ல 25 மைனஸ் பண்ணும்போது எனக்கு இதில் 18 வரும். அடுத்தல ஒரு 2 மைனஸ் பண்ணும்போது 78 x/2. அப்போ எக்ஸோட வேல்யூ 156. Okay, next 47. 4586 plus 4210 equal to 3598 minus 1258 plus x. Just addition subtraction தான். எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்? x இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸை இங்கே அப்படியே வச்சுக்கலாம். 4286 4210 இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 1258 இந்த சைடு வரும்போது ப்ளஸ்லாம் மாறும். அப்போது 1 2 3 இந்த மூணையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இது இங்கே ப்ளஸில் இருக்குது. அந்த சைடு வரும்போது மைனஸ் பண்ண போகிறோம். இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே லாஸ்ட் நம்பர் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள் எல்லாத்துலேயும். இங்கே 6 0 and 8 என்ன வரும்? 14. 14 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 14. 14லேருந்து ஒரு 8 போச்சுன்னா 6. லாஸ்ட் டிஜிட் 6. நெக்ஸ்ட்டு இங்கே 8 + 1 9 + 5 14. 14லேருந்து ஒரு 9 போச்சுன்னா 5. அப்போது அதுக்கு முந்தின டிஜிட் 5. நெக்ஸ்ட்டு 5 + 2 + 2 9 9 - 5 4 4. நெக்ஸ்ட்டு 4 + 4 + 1 9 - 3 6. அப்போ 6 4 5 6 தான் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 48. 65% of 720 minus x% of 240 equal to 252. 65% of 720. 5% of 720 என்ன வரும்?
10% வந்து 72 அப்படிதானே 10% 72 எடுத்துக்கலாம். இப்போ 5% வந்து 36 எடுத்துக்கலாம். 5% வந்து 36. ஓகே 5% கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு தேவை 65%. ஓகே அப்போ இன்னும் 60% கண்டுபிடிக்கணும். 10% 72 தெரியும். அப்போ 60% வேணும்னா இன்ட்டு ஒரு 6 பண்ணணுமா? 72 இன்ட்டு ஒரு 6 என்ன வரும்? 6 7s are 420. 70 வந்து 420 வந்துடும். அப்புறம் 6 2s are 12. 420 ப்ளஸ் ஒரு 12னா 432. 432 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 468 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 240. எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100 எழுதிப்போமா? எக்ஸ் பை 100 இன்ட்டு 240 இருக்கும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிருமாங்க. அண்ட் இங்கே இருக்குது 252. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து அந்த சைடு கொண்டு போங்க. ஏன்னா இதில் மைனஸில் இருக்குல்ல, அப்போ அந்த சைடு கொண்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த 250 இந்த சைட்லேருந்து இங்கே ப்ளஸில் வந்துடும். இந்த சைட்லேருந்து இந்த 252 இந்த சைட்லேருந்து வரும்போது மைனஸாக இந்த சைடு வரும். அப்போ 468 மைனஸ் 252 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 10 இன்ட்டு 24. இதோட டிஃபரன்ஸ் 8லேருந்து 2 போச்சுன்னா 6 1. அடுத்தல 6லேருந்து 5 போச்சுன்னா 2 இருக்குமா? 4லேருந்து 2 போச்சுன்னா 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பை 10 இன்ட்டு 24. இந்த 24ஆல் இங்கே கேன்சல் பண்ணும்போது 9 டைம்ஸ் வரும். 10 டைம்ஸ்னால் 240 வரணுமா? 240லேருந்து ஒரு 24 கம்மியாக இருக்குது. அப்போ 9 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 90 வந்துடும். அப்போ ஆன்சர் 90. 49. Root of 81 into root of 144 divided by 6 equal to x by 4. Root 81 value 9 into root 144 value 12 divided by 6 equal to x by 4. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 18 இன்ட்டு இந்த 4 இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும் அண்ட் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 18 4s are 72. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 50. 223 இன்ட்டு ரூட் 16 மைனஸ் 9 cube divided by 3 equal to what? Question mark. 223 இன்ட்டு ரூட் 16 அப்போ 223 இன்ட்டு 4 மைனஸ் 9 cube divided by 3 இருக்குது. அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம்? 9 ஸ்கொயர் இன்ட்டு ஒரு 3 எழுதிக்கலாமா? 9 கியூபை 9 ஸ்கொயர் இன்ட்டு 9 எழுதிக்கலாம். டிவைடட் பை ஒரு 3 வரும். அப்போ இது என்ன ஒரு 9 ஸ்கொயர் இன்ட்டு 3 எழுதிக்கலாம். டிவைடட் பை 3 போடும்போது இங்கே வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ 9 ஸ்கொயர் இன்ட்டு 3 எழுதிக்கலாம். ஓகே 9 இங்கே 223. ஓகே இங்கே 223 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 892 வரும். மைனஸ் இங்கே 81 இன்ட்டு 3. 81 இன்ட்டு 3னா 243. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. லாஸ்ட் நம்பர் என்ன வரும்? 9 தான் வரும். ஏன்னா இங்கே 12 இருக்குமா? ஒன்று கடை வாங்கி மைனஸ் பண்ணுவோம். 12 மைனஸ் 3 9. இங்கே ஆப்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ல் முடிகிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன? 649 தான் வரும். சப்போஸ் 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 51. கொஷின் நம்பர் 51. 4 6 14 44. ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 51. நம்பர் சீரீஸ் 4 6 14 44 கொஷின் மார்க் 892. 4 6 என்ன ரிலேஷன் வரும்? +2ன்னு வச்சுக்கலாமா? சரி ஓகே +2. அடுத்தல +8 வருது. நெக்ஸ்ட்டு +30 வருது. ஏதாவது ரிலேஷன் இருக்கா? எதுவுமே இல்லை. இங்கே 4 இன்ட்டு 1 +2 என்ன வரும் வேல்யூ? 6. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 2 ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 51 பார்க்க போகிறோம்.
Okay, next number series, question number 51. 4, 6, 14, 44, question mark 892. 4 கடத்தால் 6 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 14 வந்திருக்கு. இங்கே இன்ட்டு 2 பண்ணால் கிட்டத்தட்ட வந்திருக்குங்களா? இன்ட்டு 2 பண்ணால் 12 வரும். அண்ட் இங்கே பண்ணும்போது இன்ட்டு 3 பண்ணால் 42 வருது. அப்போ இங்கே இன்ட்டு 2 + 2 வருது, இங்கே இன்ட்டு 3 + 2 வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? இன்ட்டு 1 + 2. கரெக்டாக இருக்கா? அப்போ 4 × 1 + 2 = 6. நெக்ஸ்ட்டு 6 × 2 + 2 = 14. நெக்ஸ்ட்டு 14 × 3 + 2 = 44. அடுத்தல என்ன பண்ணணும்? 44 × 4 + 2. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 160 + ஒரு 16, 176 + ஒரு 2, இவ்வளோ ஒரு 178. Next question number 52. 24, 60, 35, 51, 42. Question mark. 24லேருந்து எவ்வளோ கூடி இருக்கு பாருங்க, இதில் 36 கூடி இருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் டிஃப்ரென்ஸ் 25 25 குறைஞ்சிருக்கு, கூடலாம் குறைஞ்சிருக்கு. இங்கே 25 குறைஞ்சிருக்கு. இந்த சைடு என்ன இருக்குது? ஒரு 36 ப்ளஸ் ஆகிருக்கு. இங்கே பார்க்கும்போது ஒரு 16 ப்ளஸ் ஆகிருக்கு. அண்ட் கடைசி எங்கே ஒரு 9 மைனஸ் ஆகிருக்கு. 36, 25, 16, 9 இதெல்லாம் என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். இது இதோட ஸ்கொயரு 6ஓட ஸ்கொயரு, இது 5ஓட ஸ்கொயரு, இது 4ஓட ஸ்கொயர், இங்கே 3ஓட ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் வர வேண்டியது 2ஓட ஸ்கொயர் வரணும். 2ஓட ஸ்கொயர் இங்கே கடைசியாக மைனஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு வர வேண்டியது ப்ளஸில் வரணும். ப்ளஸ் 2 ஸ்கொயர்னால் ப்ளஸ் ஒரு 4. அப்போ ஆன்சர் என்ன? 46. Next question number 53. 10, 19, 37, 64, question mark 145. ஓகே, 10க்கும் 19க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 10க்கும் 19க்குள்ள டிஃப்ரென்ஸ் 9. அடுத்தல 19க்கும் 37க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 18 வருமா? ஓகே. 37க்கும் 64க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 2 and 7, 27 வரும். இதெல்லாம் எப்படி இருக்குது? 9ஓட மல்டிபிள்ஸாக இருக்கா? இது 9, 1 × 9, இது 2 × 9, இது 3 × 9. அப்போ நெக்ஸ்ட் வர வேண்டியது 4 × 9, 36. 36 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 64லேருந்து 36 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 100. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கணும்? 45 வந்திருக்கணுமா? கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொஷின் மார்க்கில் 100னா நெக்ஸ்ட் 45 ப்ளஸ் பண்ணால் 145. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 54. 2160, 360, 72, question mark 6 and 3. 216, 36. 216ன்றது 6 கியூபு, 36ன்றது 6 ஸ்கொயர். அப்படிதானே? இது 6 கியூபு, இது 6 ஸ்கொயரு. அப்போ என்ன பண்ணிடுறாங்க? ஒரு 6ஆல் டிவைட் பண்ணிடுறாங்களா? அந்த சைடு ஒரு 6ஆல் டிவைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 6. இங்கே வரும்போது டிவைடட் பை 5 பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன தான் வரணும்? டிவைடட் பை 4, அடுத்தது டிவைடட் பை 3, அடுத்தது டிவைடட் பை 2. இந்த ஆர்டரில் தான் போயிருக்கணும். இங்கே டிவைடட் பை 4 பண்ணால் ஆன்சர் 18. நெக்ஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 18 டிவைடட் பை 3னா 6 தான். இது கரெக்டாக தான் இருக்குது. 2 டிவைடட் பை 2 பண்ணையில் 3 இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 55. 16, கொஷின் மார்க் 8, 12, 24, 60. இதை கம்பேர் பண்ணவே முடியாது, இதை ரிலேட் பண்ண முடியாது. இங்கேருந்து பாருங்கள், 8லேருந்து 12, 12, 12லேருந்து 24, 24லேருந்து 60. இந்த 12லேருந்து 24 எப்படி வரும்? ஒரு இன்ட்டு 2 பண்ண வந்துருமா? இன்ட்டு 2. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்டு 2.5 வரும். அப்போ இங்கே இன்ட்டு ஒரு 1.5 பண்ணால் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. 1.5 to 2.5. அப்போ இதுக்கு முன்னோட்டி எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 8. எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி என்ன வரும்? இன்ட்டு ஒரு 0.5 வரும். அப்போ 16 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சார்ட் பார்க்கலாம்.
In the given table, number of managers, team leads and assistants who left in 2019 from their respective companies are listed in tabular form. இந்த 5 கம்பெனிஸில் இருந்து மேனேஜர், டீம் லீட், அசிஸ்டன்ஸ்லாம் லெஃப்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 56 என்ன இருக்குது? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் எம்ப்ளாயீஸ் தட் ஹேட் லெஃப்ட் இன் 2019 ஆஃப் விப்ரோ டு தோஸ் IBM. விப்ரோவில் 2019 வெளியே போனவங்க டோட்டல் எம்ப்ளாயீஸ், அதுக்கும் IBMல 2019 வெளியே போன எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. விப்ரோவில் டோட்டல் எம்ப்ளாயீஸ், அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் எம்ப்ளாயீஸ் வேணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். விப்ரோவும் IBMமும் ஆட் பண்ணால் 7 + 7 14, 14 + 6 20. 20க்கு 0 எடுத்துக்கலாமா? பேலன்ஸ் 2 இருக்குது. இப்போ 8 + 2 10, 10 + 6 16 and +5 என்ன வரும்? 21. அப்போ டோட்டல் என்ன? 210. நெக்ஸ்ட் இதோட டோட்டல் 8 என்ன வரும்? 8 + 8 16, 16 + 9 25. 25னா லாஸ்ட்டில் 5, பேலன்ஸ் 2 இருக்குது. ஓகே, 5 + 2 7, 7 + 4 11, 11 + 5 16. அப்போ 16. இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ 210க்கும் 165க்கும் உள்ள ரேஷியோ. ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 2 42, இங்கே 33. நெக்ஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 11 வரும், இங்கே 14. அப்போ 14 = 11 ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 57. Total number of team lead that had left in 2019 is how much more than those of manager? Total number of team lead. Okay, next question number 57. Total number of team lead that had left in 2019 is how much more than those of manager? 2019ல டீம் லீட் வெளியே போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து 2019ல மேனேஜர் வெளியே போனவங்களை விட எவ்வளோ அதிகம் கேட்குறாங்க. டீம் லீட் எவ்வளோ அதிகம்? அப்போ டீம் லீட் அதிகம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, மேனேஜர் இது, இவங்க டீம் லீட், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வேணும். ஓகே, டீம் லீடு தான் அதிகம், டீம் லீடை மட்டும் நம்ம கணக்கு வைக்கலாம். இங்கே 49 இருக்குது மேனேஜர், டிசிஎஸில் 49 இருக்குது அண்ட் இங்கே வந்து 59 இருக்குது. அப்போது டீம் லீடு வந்து 10 அதிகமாக இருக்காங்க, அதிகமாக வெளியே போயிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இங்கே பார்க்கும்போது 4 கம்மியாக வெளியே போயிருக்காங்க, அப்படி தானே? இங்கே 10 அதிகமாக வெளியே போயிருக்காங்க, இங்கே 4 கம்மியாக வெளியே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 11 அதிகமாக வெளியே போயிருக்காங்களா? 11 அதிகமாக வெளியே போயிருக்காங்க. 56லேருந்து ஒரு 11 அதிகமாக வெளியே போயிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது ஒரு 9 கம்மியாக வெளியே போயிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இங்கே ஒரு 12 ஜாஸ்தியாக வெளியே போயிருக்காங்க. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ரெண்டு இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அது ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 10 - 4னா 6, 6 + 11 17, 17 - 9, 17 - 9னா 8, 8 + 12 20. அப்போ ஆன்சர் என்ன? 20. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 58. If 50% of managers left IBM due to personal reason, if they joined Wipro as managers, IBMல இருந்து ஒரு 50% மேனேஜர்ஸ் லெஃப்ட் ஆகி எங்கே போகிறாங்கன்னா விப்ரோவுக்கு ஜாயின் பண்ணுறாங்க, விப்ரோவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜர்ஸ் தட் லெஃப்ட் விப்ரோ அண்ட் மேனேஜர்ஸ் தட் ஜாயின்ட் விப்ரோ ஃப்ரம் IBM? எதுக்குலாம் உள்ள டிஃப்ரென்ஸ்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜர்ஸ் தட் லெஃப்ட் விப்ரோ, விப்ரோ விட்டு வெளியே போனவங்களுக்கும் IBMல இருந்து விப்ரோவுக்கு ஜாயின் பண்ணாங்கல்ல மேனேஜர்ஸ், அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். முதல்ல விப்ரோலேருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். விப்ரோலேருந்து வெளியே போனவங்க 56. அண்ட் நெக்ஸ்ட்டு IBMல இருந்து விப்ரோவில் ஜாயின் பண்ணவங்க எவ்வளோ பேர்? 50% தான் சொல்லிடுவாங்க. 50% தான் மேனேஜர்ஸ் வந்து லெஃப்ட் ஆகி IBMலேருந்து லெஃப்ட் ஆகி விப்ரோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ 50% ஆஃப் மேனேஜர்ஸ் ஃப்ரம் IBM எவ்வளோ வரும்?
இதில் 50% வந்து 58ல் 50% 29 ஓகேவா. அப்போ மைனஸ் ஒரு 29. ஆன்சர் என்ன வரும்? 27. Okay, next வந்து 59. If among managers of IBM 50% of employees that left are ladies, 50% left ஆகிறாங்கல்ல அவங்க வந்து லேடிஸ். இதில் மேனேஜர்ஸ் ஐபிஎம்லேருந்து லெஃப்ட் ஆன மேனேஜர்ஸில் 50% லேடிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் மேல் மேனேஜர்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ஸ் இன் ஆல் த கம்பெனிஸ் டுகெதர். இதில் கொஷினில் பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் மேல் மேனேஜர்ஸ் இன் ஐபிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன் ஐபிஎம் ஏன்னா மேல் மேனேஜர்ஸ் நம்ம அதில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், வேறு எதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, மேல் மேனேஜர்ஸ் ஐபிஎம்மில் எவ்வளோ இப்போ தான் பார்த்தோம். மேல் மேனேஜர்ஸ் வந்து ஐபிஎம்மில் வந்து 58 பார்த்தோமா அந்த கொஷினில், ரைட். அதில் 50% லேடிஸ்னால் அப்போ 50% மேலாக இருப்பாங்கள்ல, மேல் 50%. அப்போ எவ்வளோ வரும்? 50% ஆஃப் 58 எவ்வளோ வரும்? 29. இதுதான் ஐபிஎம்மில் உள்ள மேல் மேனேஜர்ஸ். அதுக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ் இன் ஆல் த கம்பெனிஸ் டுகெதர், அந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ. அப்போ எல்லா கம்பெனியில் உள்ள அசிஸ்டன்ஸை ப்ளஸ் பண்ணணும். இதோட டோட்டல் என்ன வரும்? 10 8 2 + 8 10 ப்ளஸ் ஒரு 7 17 ப்ளஸ் ஒரு 8 25 ப்ளஸ் ஒரு 9 34. பேலன்ஸ் 3 இருக்கா? அப்புறம் 7 + 3 10 10 + 3 சாரி 10 + 7 17 17 + 8 25 30 and 36. அப்போ 364. அப்போ டோட்டல் என்ன? 364. 29 is 364. First option. Next question number 60. Total assistants that left HCL are what percentage of those of Infosys? HCL வெளியே போன அசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து வெளியே போயிருப்பாங்களா அசிஸ்டன்ஸ். தோஸ் ஆஃப்னா எதை மீன் பண்ணுதுன்னா இந்த அசிஸ்டண்ட்டை தான் மீன் பண்ணுது. இதில் உள்ள அசிஸ்டன்ஸ் இன்ஃபோசிஸில் உள்ள அசிஸ்டன்ஸ். இன்ஃபோசிஸில் உள்ள அசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது HCLல உள்ள அசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ கம்பேர் வந்து எதை வச்சு பண்ணணும்? இன்ஃபோசிஸில் உள்ள அசிஸ்டன்ஸை வச்சு பண்ணுறோம். அப்போ அதை என்ன பண்ணணும்? கீழே போடணும். இன்ஃபோசிஸில் உள்ள அசிஸ்டன்ஸ் கீழே அண்ட் HCLல உள்ள அசிஸ்டன்ஸ் மேலே போடணும். இன்ஃபோசிஸில் உள்ள அசிஸ்டன்ஸ் எவ்வளோ? இன்ஃபோசிஸில் 78 அண்ட் HCLல வந்து 69. இன்ஃபோசிஸில் 78, HCLல வந்து 69. இதை பர்சன்டேஜாக மாற்றணும். ஓகேவா? பர்சன்டேஜாக மாற்றினா இது அப்ராக்சிமேட்டாக 88 பாயிண்ட் சம்திங் போகும். அப்போ ஆப்ஷன் வந்து 88. Okay, next question 61. A motorboat can travel at 18 km/h in still water. Still waterல motor boat வந்து 18 km/h போகும். It traveled 160 km downstream in a river. It traveled 160 km downstream in a river and then returned to the same place, taking altogether 18 hours. டவுன்ஸ்ட்ரீம் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு மொத்தமாக 18 மணி நேரம் ஆகுது. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டரோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 18 ஹவர்ஸ் இருக்குல்ல, இதில் என்ன பண்ண போகிறோம்னா டவுன்ஸ்ட்ரீம் டைமையும் அப்ஸ்ட்ரீம் டைமையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அதோட டோட்டல் தான் அவங்க 18ன்னு கொடுத்துருக்காங்க. டவுன்ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டைம், இதோட டோட்டல் தான் 18. டவுன்ஸ்ட்ரீம் டைம்னா எதெல்லாம் வேணும்? டிஸ்டன்ஸ், டவுன்ஸ்ட்ரீமில் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அது போக என்ன வேணும்? ஸ்பீடு, டவுன்ஸ்ட்ரீமில் உள்ள ஸ்பீடு வேணும். டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. அப்போ டவுன்ஸ்ட்ரீம் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா டவுன்ஸ்ட்ரீமில் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டவுன்ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடு. எவ்வளோ வரும்? 160 டிவைடட் பை 18 ப்ளஸ் வாட்டர். ஏன்னா நம்மளுக்கு மோட்டர் போட்டோட ஸ்பீடு இன் ஸ்டில் வாட்டர் தான் தெரியும், வாட்டர் ஸ்பீட் தெரியாது. டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன?
motor boat speed plus motor boat speed in still water plus water speed plus next upstream time na அதே தான் distance by speed தான் எழுத போகிறோம். distance இங்கே என்ன வரும், சேம் பிளேஸ் தானே திரும்ப போகிறாங்க, return to the same place. ஸோ சேம் 160 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 160 தான். ஆனால் இங்கே ஸ்பீட் என்ன வரும், 18 minus w equal to 18. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் எடுத்தால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 160 into 18 minus w plus 160 into 18 plus w equal to 18. இங்கே என்ன வரும், அண்ட் இங்கே கீழே உள்ள இந்த 18 plus w 18 minus w அப்படியே இந்த சைடு வந்துடும், ரைட் சைடில் வந்துடும். அப்போது இங்கே என்ன இருக்கும், a plus b a minus b தானே, 18 plus w 18 minus w னா a plus b a minus b. ஃபார்முலா என்ன, a square minus b square. அப்போ 18 square minus water square. ஓகே, இந்த ரெண்டுத்துலையும் இருந்து நம்ம 160 காமனாக எடுத்துக்கலாம். 160 காமனாக எடுத்துக்கிட்டால் ரிமைனிங் இருக்கிறது இதில் 18 minus w ப்ளஸ் ஒரு 18 ப்ளஸ் ஒரு w ஈக்குவல் டு 18 into 18 ஸ்கொயர் மைனஸ் w ஸ்கொயர். இங்கே வாட்டர் கேன்சல் ஆயிருமா, ரிமைனிங் இருக்கிறது 18 + 18 36 இன்ட்டு ஒரு 160 இருக்கா, ஈக்குவல் டு 18 into 18 ஸ்கொயர் மைனஸ் w ஸ்கொயர். இங்கே 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 320 ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் மைனஸ் w ஸ்கொயர். 18 ஸ்கொயர் 324 மைனஸ் w ஸ்கொயர். அப்போ w ஸ்கொயரோட வேல்யூ இதில் 4ன்னு வரும், wவோட வேல்யூ 2. அப்போ ஆன்சர் 2. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் இருந்தே போகலாம். ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது, 2, 2.3, 2.5, 3.6 இருக்கா. இங்கே டைம்னு பார்த்தீங்கன்னா 18 hours இருக்குது, ஹோல் வேல்யூ தான் இருக்குது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் இருந்தே போகலாம். ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 2.3, 2.5, 3.6 இருக்கா. இந்த ஸ்டெப் எழுதிக்கணும். இந்த ஸ்டெப் எழுதுனதுக்கப்புறம் வாட்டரோட ஸ்பீடு நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கா, வாட்டரோட ஸ்பீடு தான் என்ன கேட்டுறாங்க, வாட்டரோட ஸ்பீடு நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷனில் இருந்து ஒரு வேல்யூ தூக்கி இதில் போடணும். இதில் 2 எடுத்து போடுங்க, 2.3 ஆர் ஏதாவது எடுத்து போடுங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், 18 வரணும். இந்த 2 எடுத்து போடுப்போம்மா, இந்த 2 எடுத்துங்க வாட்டருக்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், 20 வருமா. 18 + 2 20 வந்துடும். அதே மாதிரி இங்கே 18 minus 2னா 16 வரும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் உண்டா, அண்ட் இங்கே 10 டைம்ஸ். அப்போ 8 + 10னா 18. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 62. In a mixture, the ratio of milk and water is 7:5. When 36 liters of mixture are taken out and 36 liters of water added, then the ratio becomes 7:11. Find the quantity of water in final mixture. ஃபைனல் மிக்சரில் வாட்டரோட குவான்டிட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ரைட். 7:5ன்னு ரேஷியோ இருந்துச்சு, 36 லிட்டர் வெளியே எடுத்துட்டாங்க. ரிமைனிங் மிக்சரில் 36 லிட்டர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ரிமைனிங் மிக்சரில் என்ன ரேஷியோவில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கும், சேம் 7:5 தான் இருக்கும். 7:5 ரேஷியோவில் தான் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கும். இது ரிமைனிங் மிக்சர் 7:5. நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ரிமைனிங் மிக்சர் ப்ளஸ் ஒரு 36 வாட்டர் வந்து 36 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 7:11 மாறுது. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 77x ஈக்குவல் டு 35x ப்ளஸ் 21 210 ப்ளஸ் ஒரு 42 252. இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 42 இருக்குமா, 35x இந்த சைடு வந்துச்சுன்னா 42x வந்து மாறிடும். அண்ட் இங்கே 252 இருக்குதா, கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் ஆகும். ஓகேவா, அப்போ x ஈக்குவல் டு
6 கேட்டிருக்குது என்ன ஃபைனல் மிக்சர் ஃபைனல் மிக்சரில் வாட்டரோட குவான்டிட்டி என்ன இந்த 5x + 36 தான் ஃபைனல் மிக்சரில் வாட்டரோட குவான்டிட்டி கரெக்டு தானே இந்த 7x 5xன்றது என்னது அந்த 36 லிட்டர் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது 7x 5x அது கூட ஒரு 36 ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபைனல் மிக்சராக மாறுது அப்போ ஃபைனல் மிக்சரோட வாட்டரோட குவான்டிட்டி என்னது 5x + 36 5x + 36 மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்குமா 6 அப்போ இங்கே 6 அப்ளை பண்ணால் என்ன இருக்கும் 30 + 36 வேல்யூ என்ன 66 ஓகே இதை ஈஸியாக பண்ணலாம் ஆப்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபைனல் மிக்சரில் வாட்டரோட குவான்டிட்டி தானே இந்த 7:11ன்றது என்னது ஃபைனல் மிக்சரில் உள்ள ரேஷியோ தானே 7:11 7ன்றது மில்க் 11ன்றது வாட்டர் இந்த 11 தான் ஃபைனல் மிக்சர் ஓகேவா இந்த 11 தான் ஃபைனல் மிக்சரில் உள்ள வாட்டரோட குவான்டிட்டி இந்த 11ஆல் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவாக தான் ஒன்று இருக்கணும் ஓகே இதை ஈஸியாக ஆப்ஷன்லேருந்தே போகலாம் ஆப்ஷன்லேருந்து போகணுன்னா ஓகே இதை ஈஸியாக ஆப்ஷன்லேருந்தே போகலாம் ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலாம்னா ஃபைனல் மிக்சர் ஆஃப் வாட்டரோட குவான்டிட்டி தான் வாட்டரோட குவான்டிட்டி ஃபைனல் மிக்சரில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஃபைனல் மிக்சரில் உள்ள ரேஷியோ தானே இது 7:11ன்றது ஃபைனல் மிக்சரில் உள்ள ரேஷியோ அதில் வாட்டரோட இது எவ்வளோ 11x விச் மீன்ஸ் 11ஆல் டிவைட் பண்ண நம்பராக தான் இருக்கணும் இது வாட்டரோட குவான்டிட்டி கண்டிப்பாக 11ஆல் டிவைட் பண்ணுற நம்பராக இருக்கணும் அப்போ 11ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் இங்கே என்ன இருக்குது 66 அப்போ இது மட்டும்தான் இருக்க முடியும் இங்கே நன் ஆஃப் தீஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அது வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 66 இருக்குல்ல இந்த 66 இதுக்கு முன்னக்கூட்டி எப்படி இருந்திருக்கும் இந்த 36 லிட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அப்போ 36 லிட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 லிட்டர் இருந்திருக்குமா அந்த 30 லிட்டர்ன்றது கண்டிப்பாக 5ஆல் டிவைட் பண்ணணும் இதான வாட்டரோட குவான்டிட்டி இந்த 36 ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வாட்டர் வந்து 66ன்னு மாறி இருக்குது அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும் 30 லிட்டர் தான் இருக்கும் அந்த 30 வந்து இந்த 5ஆல் டிவைட் பண்ணுற நம்பராக இருக்கணும் ஓகேவா அப்போ இங்கே கரெக்டாக இருக்கா 30ன்றது 5ஆல் டிவைட் ஆகும் ஸோ 66 தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு 63 19 years ago the average age of a woman and her daughter was 47.5 19 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் உமனுக்கும் டாட்டருக்கும் 47.5 அப்போ டோட்டல் என்னவாக இருந்திருக்கும் 95 இருந்திருக்குமா டோட்டல் வந்து 95 இங்கே 19 years ago at present 2 times of the woman's age is equal to 5 times of her daughter's age கேட்டிருக்குது என்ன 19 years hence what will be the age of daughter 19 வருஷம் கழிச்சு டாட்டரோட ஏஜ் என்ன இங்கே கொடுத்துருக்குது என்ன 2 times of woman's age is equal to 5 times of the daughter's age இது எப்படி எழுதலாம் 2 times of woman's age is equal to 5 times the daughter's age அப்போ உமனுக்கும் டாட்டருக்கு உள்ள ரேஷியோ என்ன வரும் 5/2 5:2 வரும் இது எப்போ அட் ப்ரெசண்டில் உமனுக்கும் டாட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:2 ப்ரெசண்டில் உள்ள டோட்டல் கண்டுபிடிச்சலாம் தானே 19 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டோட்டல் 95 அப்போ ப்ரெசண்டில் உள்ள டோட்டல் 95 விமனுக்கு ஒரு 19 வயசு கூடி இருக்கும் டாட்டருக்கு ஒரு 19 வயசு கூடி இருக்கும் ஆக மொத்தத்தில் 38 வயசு கூடி இருக்கும் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 18 23 3 பேலன்ஸ் 2 10 13 133 வரும் ஓகேவா 133 என்ன கேட்டுறாங்க டாட்டரோட ஏஜ் மட்டும் கேட்டுறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த 2 மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும் இந்த 133ன்றது உமன் அண்ட் டாட்டரோட டோட்டல் ஏஜ் ப்ரெசண்ட்டில் உள்ள டோட்டல் ஏஜ் ப்ரெசண்ட்டில் உள்ள ரேஷியோ தான் இந்த 5:2 அப்போ இந்த 7 தானே இந்த 133 ஓகேவா 7 தான் 133னா 2 எவ்வளோன்னு பார்த்தா யார் கிடைப்பா டாட்டர் கிடச்சிரும் டாட்டரோட ஏஜ் ப்ரெசண்ட் ஏஜ் கிடச்சிரும் கேன்சல் பண்ணிங்கன்னாங்க 19 டைம்ஸ் வருமா அண்ட் 38 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 38 இதுதான் ப்ரெசண்ட்டில் உள்ள டாட்டரோட ஏஜ் 19 years hence அப்போ 19 வருஷம் கழிச்சுன்னா எவ்வளோ இருக்கும் ப்ளஸ் ஒரு 19 57 நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 64 in an election between two candidates A and B 80% of voters cast their votes out of which 25% of the votes were declared invalid if candidates A got 56% of the valid votes and won by 360 votes okay
கேட்டிருக்குது என்ன, தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர். எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அது தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 80% ஆஃப் ஓட்டர்ஸ் தான் அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் ஓட்டர்ஸில் 80% தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது இதோட வேல்யூ, ஓட் பண்ணவங்களோட வேல்யூ இன்ட்டு இந்த ஓட் பண்ணவங்களில் 25% என்ன சொல்லியிருக்காங்க, இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தான் வேலிட், 75% வேலிடா. ஓட் பண்ணவங்க இது, இதில் 75% வந்து வேலிடாக இருக்கும். அப்போ 75% இது வேலிட் ஓட் கிடச்சிருமா இதில், ரைட். வேலிட் ஓட் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வேலிட் ஓட்ஸ். இதுதான் வேலிட் ஓட்ஸ். ஓகே, வேலிட் ஓட்டில் ஏ வந்து 56% வாங்கியிருக்காங்க. வேலிட் ஓட்டில் 56%. ஓகேவா, வேலிட் ஓட்டில் 56%. அப்போ ரிமைனிங் 44% யார் வாங்கியிருப்பா, பி வாங்கியிருப்பாரு. வேலிட் ஓட்டில் 56% ஏ வாங்கியிருந்தா வேலிட் ஓட்டில் 44% கண்டிப்பாக யார் வாங்கியிருக்கணும், பி வாங்கியிருக்கணும். அண்ட் 1/360 votes. அப்போ 360 votes பியை விட அதிகமாக இருக்குது, அப்படி தானே. பியை விட ஏ வந்து 360 vote அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் படி பார்த்தா இங்கே எவ்வளோ இருக்குது, 12% அதிகமாக இருக்குது. வேலிட் ஓட்டில் 12% ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அண்ட் ஓட்டு படி பார்த்தா 360 இருக்குது. அப்போ இந்த 12% தான் இந்த 360. அப்போ இந்த வேலிட் ஓட்டில் 12% தான் 360 ஈக்குவல் டு 360. ஓகேவா, கேன்சல் பண்ணிங்கன்னா 4/5 3/4 இங்கே 4 கேன்சல் ஆயிருமா. இந்த 12ஆல் கேன்சல் பண்ணால் 30, இங்கே 3 இருக்கா, கேன்சல் பண்ணிடலாமா 10ஆ. அப்போ ஆன்சர் வந்து 5000. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 65. A and B invest equally in a business. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. C comes after 3 months and invest same amount as A and B together. A and B எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு யார், C. 3 மாதத்துக்கு அப்புறமா வரார். A takes out 1/3 of his investment after 6 months. A வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் 1/3 ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கிறார் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில், ரைட். அட் த எண்ட் ஆஃப் த 1 year C receives 27,000 as share of profit. சிக்கு வந்து 27,000 ரூபாய் கிடைக்குது 1 இயருக்கு அப்புறம். அப்போது அந்த பிஸ்னஸ் வந்து 1 இயர் தான் நடந்திருக்கு, ரைட். ஏ அண்ட் பி வந்து முதல் 6 மாதத்துக்கு எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுருப்போம். சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா யார், சி. சேம் அமௌண்ட் எக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். 3 மந்த்துக்கு அப்புறம் வராரு, 1 இயர் வரைக்கும் இருக்கிறாரா. அப்போ மொத்தம் 9 மந்த் வந்து பிஸ்னஸில் இருப்பார் யார், சி. சரியா. நெக்ஸ்ட் இது ஏ அண்ட் பியோட டோட்டல். ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஏ அண்ட் பியை மொத்தமாகவே எடுத்துக்கிறோம், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் தேவையில்லை, ரைட். எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. மொதல் 6 மாதத்துக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை, ப்ளஸ் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகுது. எவ்வளவு, ஏ டேக்ஸ் 1/3. ஏ டேக்ஸ் 1/3 ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். 1/3 ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கிறாரு. அப்போது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து x/2 இருக்கும். எதனால், ஏயும் பியும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிடுறாங்களா. அப்போது அவங்களோட ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து x/2 இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கும், x/2 தான் இருக்கும், அதில் பாதியாக இருக்கும். இதில் தான் 1/3 வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்தால் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, x/6. x/6 வெளியே எடுக்கிறார். 1/3 வெளியே எடுத்தால் x/6 வெளியே எடுக்கிறாரு. அப்போ x/6 வெளியே எடுத்தால் ரிமைனிங் இருக்கிறது வந்து 5/6 ஆஃப் எக்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும். அவர் x/6 வெளியே எடுத்தால் ரிமைனிங் 5/6 எக்ஸ் தானே இருக்கும். இன்ட்டு இது ஒரு 6 மந்த்துக்கு இருக்கும். இந்த ரெண்டுக்குள்ளே ரேஷியோ இங்கே 6 6 கேன்சல் ஆயிருமா. 6x ப்ளஸ் ஒரு 5x எவ்வளோ வந்துடும், 11x ஈஸ்ட்டு 9x. எக்ஸு கேன்சல் ஆயிருமா. இந்த 9 தான் யாரோடது, சியோடது. அதுதான் 27,000 சொல்லியிருக்காங்க. 9 தான் 27,000னா கேட்டிருக்குது டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்னா 20 எவ்வளோ, 11 + 9 20 எவ்வளோ. கேன்சல் பண்ணால் இங்கே 3,000 இருக்குமா.
அப்போ டோட்டலாக 60,000. 66. By selling an article, a shopkeeper earned a profit of 32% after offering a discount of 40% on a labeled price. Okay, next question 66. By selling an article, a shopkeeper earned a profit of 32% after offering a discount of 40% on the labeled price. Labeled price na marked price. Marked price ல இருந்து 40% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு 32% என்ன இருக்கு, லாபம் இருக்குது. ஓகேவா? if the difference between discount offered and profit earned is 2380, discount offered க்கும் profit earned குள்ள difference, then find out the cost price of the article. ஆர்டிகிளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கிளை எப்படி எடுக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 132 இருக்குமா? எதனால்? 32% ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸில் இருந்து பார்க்கணும். அப்போ இதில் 32% எவ்வளோ வரும், 100ல் 32. அப்போ 132 தான் என்ன இருக்கும், செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இப்போ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்க வரும். எதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ்? ப்ராஃபிட் ஏண்டு. ப்ராஃபிட் ஏண்டுங்க 32%, டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு 40% அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த 32% இதில் காஸ்ட் ப்ரைஸில் 32%ன்னு பார்ப்போம், இந்த 40% இதில் பார்ப்போம். மார்க்டு ப்ரைஸில் 40%, மார்க்டு ப்ரைஸில் 40%ன்னு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட். இங்கே என்ன பண்ணணும்னா மார்க்டு ப்ரைஸ் ஃப்ரம் த காஸ்ட் ப்ரைஸ். இங்கே என்ன பண்ணணும்னா மார்க்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும்னா 40% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு 32% ப்ராஃபிட், விச் மீன்ஸ் அதுதான் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறாங்க. 40% டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 132 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுட்டு பார்க்கலாமா? 60% தான் 132. எதனால் 60%? 40% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 60% தானே இருக்கும். அந்த 60 தான் நம்மளுக்கு 132. அப்போ 100 எவ்வளோன்னு பார்த்தா மார்க்டு ப்ரைஸ் கிடச்சிருமா? கேன்சல் பண்ணுங்க. 3 5 என்ன இருக்குது, 44. மல்டிப்ளை பண்ணால் 220. இப்போ மார்க்டு ப்ரைஸ் என்ன, மார்க்டு ப்ரைஸ் வந்து 220. ஓகே, எதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துறாங்க, டிஸ்கவுண்ட் ஆஃபர்டுக்கும் ப்ராஃபிட் ஏண்டுக்கும். டிஸ்கவுண்ட் ஆஃபர்டா என்ன, டிஸ்கவுண்ட் ஆஃபர்னா செல்லிங் ப்ரைஸுக்கும் மார்க்டு ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 88. அண்ட் ப்ராஃபிட் ஏண்டுனா காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட் ஏண்டு. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 32. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ப்ராஃபிட் ஏண்ட் இது, டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு வந்து இந்த 88. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 2380. இங்கே நம்மளுக்கு என்ன வருது, 56 வருதா? இந்த 56 தான் அந்த 2380. 56 தான் 2380னா நம்மளுக்கு தேவையானது என்ன, காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ எடுத்தோம், 100ன்னு எடுத்தோமா? 100 எவ்வளோ? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 19 4 இங்கே 25. கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 14 4 வந்துடுமா? 14 இங்கே 25 4ஆல் கேன்சல் பண்ணால், அப்புறம் இங்கே கேன்சல் பண்ணால் 1 பேலன்ஸ் 9 7 0. மல்டிப்ளை பண்ணும்போது 170 இன்ட்டு ஒரு 25 டிவைடட் பை 100. 170 இன்ட்டு 25. இந்த 25 எப்படி எழுதலாம், 100/4 எழுதிக்கலாமா? அப்போ 170 இன்ட்டு 100/4 எழுதிக்கலாம். இந்த 4ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 4 பேலன்ஸ் 1 2.5ன்னு இருக்கும். அப்போ 4250. 4250 ஆன்சர். நெக்ஸ்ட் 67. If the simple interest on a certain sum of money for 18 months at 15% per annum.
ஒரு சம்முக்கு சம்முனா பிரின்சிபல் ஒரு பிரின்சிபலுக்கு 18 மந்த்தில் 15%ல் கிடைக்கிற வட்டி எக்ஸீட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் ஃபார் 15 மந்த் 10% per annum. அதே சம்முக்கு 15 மந்த்தில் 10%ல் கிடைக்கும்ல, அந்த வட்டியை விட 52 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போது அந்த பிரின்சிபல் என்ன, அந்த சம் இஸ்னா பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கேஸாக வச்சுக்கோங்க. இந்த 18 மந்த் 15% இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு கேஸ். இதில் இந்த 15 மந்த் 10% இருக்குல்ல, அது செகண்ட் கேஸ். எதில் அதிகமாக வட்டி கிடைக்கும்? ஃபஸ்ட்டு கேஸில் தான் அதிகமாக வட்டி கிடைக்கும். ஓகே, பிரின்சிபல் தெரியாது இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் PNR by 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. PNR by 100னா n வந்து இயர்ஸில் வேணும், இங்கே மந்த்தில் இருக்கா. அப்போ 18 டிவைடட் பை 12 இயருக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 12 போடணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 டிவைடட் பை 100 வருமா, 100 மைனஸ் சேம் பிரின்சிபல் தான் இன்ட்டு மந்த் வந்து 15ஆ இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 12 இன்ட்டு ஒரு 10%. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது 52. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸை விட இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 52. எதனாலன்னா ஃபஸ்ட்டு கேஸில் விட இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 52. ஏன்னா செகண்ட் கேஸில் விட ஃபஸ்ட்டு கேஸில் 52 ரூபா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 52 ரூபா அதிகமான என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 52. ரைட், இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? P 15 12 100 இது எல்லாமே காமனாக இருக்குது அந்த ரெண்டு இதுலேயும். P இன்ட்டு 15 டிவைடட் பை 12 இன்ட்டு 100 இது காமனாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிறது 18 மைனஸ் 10 ஈக்குவல் டு 52. இது என்னவா ஆயிரும்? 8 ஆயிருமா? அதில் 8. ஓகே, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் 3ஆல் அண்ட் இங்கே 4 டைம்ஸ் வந்துடுமா? ஓகே, இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 10 ஒரு 0 இங்கே கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் இஸ் 520. ஓகே, ஆன்சர் இஸ் 520. இதை ஷார்ட்டாக பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா 18 மந்த்துக்கு 15% பெர் ஆனமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ டேரெக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 15%. இப்போ 18 மந்த்னா 1.5 வருஷமா, 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு வருஷத்துக்கு 15%னா 6 வருஷத்துக்கு 7.5. அப்போ டோட்டலாக 1.5 வருஷத்துக்கு 22.5%. 1.5 வருஷத்துக்கு டோட்டல் வட்டி. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10%. 15 மாதத்துக்கு பார்க்கணுமா? அப்போ எப்படி பார்க்குறது? 12 மாதம் தானே ஒரு வருஷம்னா, 12 மாதத்துக்குனா நம்மளுக்கு 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 12க்கு தான் 10%. 12 மாதத்துக்கு தான் 10%னா 15 மாதத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் படி பார்க்குறோம். என்ன வரும் இதில்? 3 டைம்ஸ் சாரி என்ன வரும்? இங்கே 4 டைம்ஸ் வருமா? 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே 4ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2.5. அப்போ டோட்டலாக 5 இன்ட்டு 2.5னா 12.5%. ஃபஸ்ட்டு கேஸில் நம்மளுக்கு 22.5% கிடைக்குது அண்ட் செகண்ட் கேஸில் 12.5% கிடைக்குது. ஓகேவா? இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தானே நம்மளுக்கு 52. பர்சன்டேஜ் படி டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். பர்சன்டேஜ் படி 10% டிஃப்ரென்ஸ். ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பர்சன்டேஜ் படி டிஃப்ரென்ஸ் 10, அமௌண்ட் படி டிஃப்ரென்ஸ் 52. அப்போது அந்த 10% தான் 52. நம்மளுக்கு தேவை பிரின்சிபல் எப்போதும் 100% எடுப்போம். 100% எவ்வளோ? ஓகேவா? நெக்ஸ்ட்டு 68. A train crossed a platform in 28 seconds. 28 செகண்டில் ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. The difference between the length of next question number 68. A train crossed a platform of next question number 68. A train crossed a platform in 28 seconds. 28 செகண்டில் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் ஆஃப் ட்ரெயின் அண்ட் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் 40 மீட்டர்.
ரெண்டுத்துக்குள்ள லென்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 40 மீட்டர். ட்ரெயினோட லென்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்குது. ட்ரெயினோட லென்த் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே எப்படி எடுத்துக்கலாம்? லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறான்னா லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லென்த் ஆஃப் ட்ரெயின் என்ன வரும்? லென்த் ஆஃப் ட்ரெயின் எக்ஸு ப்ளஸ் 40 இருக்குமா? ஏன்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 40 அண்ட் எக்ஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் அதிகம், எதுக்கு? ட்ரெயினுக்கு அதிகம். அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 40 தானே இருக்கும். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? டிஸ்டன்ஸ் வந்து ஓகே, அப்போ ஃபார்முலா இங்கே அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் என்ன? ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின், ரெண்டு லென்த்தையும் ப்ளஸ் பண்ணால் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டு லென்த்தையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். பிளாட்ஃபார்மோட லென்த் எக்ஸு, ட்ரெயினோட லென்த் எக்ஸ் ப்ளஸ் 40. ஸ்பீடு வந்து என்ன? 72 km/h இன்ட்டு டைம் வந்து 28 செகண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து இங்கே மீட்டரில் இருக்குது, டைம் வந்து செகண்டில் இருக்குது, ஸ்பீடு மட்டும் எதில் இருக்குது? km/h இருக்குது. அப்போ அதை நான் மீட்டர்/செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 18 கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணால் 20 560 560. இங்கே 2x ப்ளஸ் ஒரு 14 இருக்கும். 2x ஈக்குவல் டு 520. அப்போ எக்ஸோட வேல்யூ 260. லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தானே கேட்டுருங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மோட லென்த் தான் நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம், எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து 260. Next question number 69. 24 men and 15 boys together can do a piece of work in 60 days if the efficiency of man is twice that of the boy. If the efficiency of a man is twice that of a boy. அப்போ efficiency பாயை விட மேனுக்கு டபுளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மென் வந்து 2 பாய்க்கு ஈக்குவல்னு அர்த்தம். ஒரு மென் 2 பாய்க்கு ஈக்குவல். ஓகேவா? கேட்டிருக்கிறது என்ன? in how many days 6 men and 24 boys can do the thrice of the work together. Can do the thrice of the work together. 3 மடங்கு அதிகமான வேலையை எவ்வளோ நேரத்தில் பார்ப்பாங்க? யாரெல்லாம்? 6 மென்னும் 24 பாய்ஸும். ஓகே, இங்கே மென்னை பாய்ஸாக மாற்றலாமா? ஃபஸ்ட்டு கேஸில் இங்கே பாருங்கள், 24 மென் இருக்கா? இந்த 24 மென்னை பாய்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ஒரு மென்னு 2 பாய்க்கு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 24 மென் வந்து 48 பாய்க்கு ஈக்குவலாக இருப்பானா? 48 பாய்க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 6 மென் வந்து 12 பாய்க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கே 48 பாய், இங்கே 15 பாய், டோட்டலாக 63 பாய். 63 பாய் சேர்ந்து 60 டேஸில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? அப்போ இங்கே 24 + 12 எவ்வளோ வரும்? 36. 36 பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க? த்ரைஸ் ஆஃப் த ஒர்க் டுகெதர். த்ரைஸ் ஆஃப் த ஒர்க். த்ரைஸ் ஆஃப் த ஒர்க்னா ஒர்க் வந்து இவங்க வேலை பார்க்குற ஒர்க்கை விட 3 மடங்கு. இவங்க ஒரு வேலை பார்த்தாங்கன்னா இவங்க 3 வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? ஒர்க் எப்போதும் கீழே தான் எழுதணும். ஓகே, இங்கே கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் 10, இங்கே 2 டைம்ஸ் வருமா? அண்ட் நெக்ஸ்ட் இங்கே 5 கேன்சல் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 315. 63 × 5 வந்து 315. Next question number 70. The average age of P and Q is 20 years. ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ், P and Q ஓட ஆவரேஜ் ஏஜ் வந்து 20 years சொல்லிடுறாங்க. If R were to replace P, இந்த PQ இருக்குல்ல, இதில் Pக்கு பதிலாக R வந்துச்சுன்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து 19 மாறுது. And if R were to replace Q, அதே மாதிரி இப்போ Pக்கு பதிலாக R மாற்றினாங்கல்ல, அதே மாதிரி Qக்கு பதிலாக R மாற்றினா, அந்த PQவில் Qக்கு பதிலாக R மாற்றினா ஆவரேஜ் எவ்வளோ வருதான்? 21 வருதான். வாட் ஆர் த ஏஜ் ஆஃப் PQR? PQRோட ஏஜ் எவ்வளவு? ஓகே, முதல்ல PQவோட ஆவரேஜ் 20 சொல்லிடுறாங்க. அப்போ டோட்டல் வந்து P + Q = 40. நெக்ஸ்ட் வந்து ஆரை ரீப்ளேஸ் Pயை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, Pக்கு பதிலாக R வர்றாங்க. அப்போ R + Qவா
r plus q is equal to 38. அதோட ஆவரேஜ் தான் 19. அப்போ டோட்டல் வந்து 38 இருக்கும். if r were to replace q, அடுத்தல qக்கு பதிலாக இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் pq p plus q 40 இருக்கா, p plus q is equal to 40. அதில் qக்கு பதிலாக r ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது p தான் இருக்கும். p plus r is equal to 42. டோட்டல் வந்து 42, ஆவரேஜ் வந்து 21 சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும், q கேன்சல் ஆகுமா, இதுதான் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இதை மைனஸ் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் மைனஸா q கேன்சல் ஆயிருமா, q கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது p minus r is equal to 2. இங்கே p plus r வந்து 42 இருக்குது, p minus r வந்து 2 இருக்குது. அப்போ இதுலேருந்து p கண்டுபிடிச்சிடலாமா, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா r கேன்சல் ஆகும். r கேன்சல் ஆகி 2p is equal to 44 வரும். p ஓட வேல்யூ 22. நெக்ஸ்ட் இந்த 22 அங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா, 18 வந்துருமா, q ஓடது 18 அண்ட் r ஓடது 20 வரும். இந்த 18 இங்கே அப்ளை பண்ணும்போது q பதிலாக அந்த சைடு போகும்போது மைனஸ் 18 வரும் அண்ட் r ஓட வேல்யூ 20. அப்போ pக்கு r ஓட வேல்யூ 22, 18, 20. இது ஆப்ஷனில் இருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் p and q சொல்லியிருக்காங்களா, pqr கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரோட ஆவரேஜ் 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட ஆவரேஜ் 20 வருது. ஓகே, இது ஆப்ஷனில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பிக்யூஆரோட ஏஜ் தானே கேட்டுறாங்க, பிக்யூஆரோட ஆவரேஜ் வந்து 20ன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல பி ரெண்டாவது q, கரெக்ட் தானே. அப்போ இந்த ரெண்டோட ஆவரேஜ் என்ன, 22க்கும் 18க்கும் உள்ள ஆவரேஜ் தான் 20. வேறு எதுக்குமே ஆன்சர் வந்து ஆவரேஜ் வந்து வேறு எதுக்குமே ஆவரேஜ் வந்து 20 வராது. வேறு செக் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். இது p, இது q, இது rனா நெக்ஸ்ட்டு pக்கும் ஆருக்குமா, pக்கும் ஆருக்கும் வந்து 42 வரணும், pக்கும் ஆருக்கும் 42. ஓகே, வேறு செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆருக்கும் க்யூக்கும் உள்ள ஆவரேஜ் வந்து 19, இல்லாட்டா ஆருக்கும் க்யூவும் ப்ளஸ் பண்ணால் 38 வரணும். இந்த ஆரும் க்யூவும் ப்ளஸ் பண்ணால் 38. நெக்ஸ்ட்டு பியும் ஆரையும் ப்ளஸ் பண்ணால் 42 வரணும். அப்போ பி ஆரையும் ப்ளஸ் பண்ணால் 42. அப்போ இதுதான் என்னது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 71, இன்இக்வாலிட்டி. ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 2x² - 17x + 35 = 0. என்ன பண்ணணும், x² முன்னாடி உள்ள வேல்யூ 2, அதையும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 70, மல்டிப்ளை பண்ணால் 70 வரணும் அண்ட் ஆட் பண்ணால் 17 வரணும். என்ன வேல்யூ இருக்குது, 10 and 7. மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் தான். x² முன்னாடி 2 இருக்கிறதுனால டிவைடட் பை 2, x = இதுதான் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 28 அண்ட் ஆட் பண்ணால் 16. அப்போ 14, 2. 14 2 சார் வந்துடுமா. ஓகே, டிவைடட் பை 4. இங்கே ரெண்டுலேயும் ப்ளஸ் தான், ஏன்னா மைனஸ் ப்ளஸ் தானே இருக்குது, ரைட். இந்த 2வால் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே கேன்சல் பண்ணும்போது 7 and 1. அப்போ என்ன ரிலேஷன் வரும், x is greater than or equal to y. நெக்ஸ்ட் 72. இதில் எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 6 அண்ட் ஆட் பண்ணால் 7. ஏன்னா வரும் 1 and 6 தானே, 1 and 6 மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், ஆட் பண்ணால் 7 வந்துருமா. ரெண்டோட வேல்யூ ப்ளஸ் தான், டிவைடட் பை 3 வரும் எக்ஸ். ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 4, ப்ளஸ் பண்ணாலும் 4, அப்போ 2 2s are 4. டிவைடட் பை இதில் வேல்யூ எதுவுமே வராது. அப்போ இந்த 3ஆல் ஒய்யோட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 and 6, 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 6, ஒய்யோட வேல்யூ 6. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to y. 73. எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 24, ஆட் பண்ணால் 11.
அப்போ என்ன வேல்யூ 8 and 3 டிவைடட் எதுவும் வராது எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 18 ஆட் பண்ணால் 9. இப்போ என்ன வரும் மல்டிப்ளை பண்ணால் 18 ப்ளஸ் பண்ணால் 9 வரணும். அப்போ 6 and 3 டிவைடட் பை 2 இருக்குமாங்க. இந்த 2ஆல் எக்ஸோட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 16 and 6. அப்போ இது என்ன ரிலேஷன்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 74. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 19x ப்ளஸ் 88 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணால் 88 ப்ளஸ் பண்ணால் 19. அப்போ என்ன வரும்? 11 and 8. இங்கே எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே மைனஸ். எதனால்? ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்குல்ல, ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே மைனஸில் தான் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ இங்கேயும் ரெண்டும் ப்ளஸ் தான். அப்போ இங்கேயும் ரெண்டும் மைனஸில் தான் வரப்போகுது. ஆனால் மல்டிப்ளை பண்ணால் 70 ப்ளஸ் பண்ணால் 17 என்ன வரும்? 10 and 7 -10 and -7. இங்கே கம்பேர் பண்ணும்போது நோ ரிலேஷன் வரும். 7 விட 8 கம்மியான வேல்யூ அண்ட் 10 விட அதிகமான வேல்யூ. 7 விட 8 பெருசு அண்ட் 10 விட சின்னதாக இருக்குது. 7 விட -7 விட -8 வந்து சின்னது அண்ட் -10 விட -8 வந்து பெருசு. அப்போது நம்மளுக்கு நோ ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. 5x ஸ்கொயர் மைனஸ் 34x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணால் 120. எஸ், 120. மல்டிப்ளை பண்ணால் 120 ப்ளஸ் பண்ணால் 34 என்ன வரும்? 30 and 4. ரெண்டுமே ப்ளஸ் தான். டிவைடட் பை 5 இருக்குமா எக்ஸோட வேல்யூ. அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 15 ப்ளஸ் பண்ணால் 14 என்ன வரும்? 115 தான் வரும். இதில் ஒரு வேல்யூ ப்ளஸ் ஒரு வேல்யூ மைனஸ். இதனால் ப்ளஸ் மைனஸ்னு இருக்கிறதுனால ஒரு வேல்யூ ப்ளஸ் ஒரு வேல்யூ மைனஸ். எந்த வேல்யூவில் ப்ளஸ்ஸு? ஒய்க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இது வந்து சின்ன வேல்யூ ப்ளஸ், பெரிய வேல்யூ மைனஸ். சின்ன வேல்யூ இது 1 தான் சின்ன வேல்யூ, அதில் ப்ளஸ் போட்டுக்கணும் அண்ட் பெரிய வேல்யூவில் மைனஸ். இங்கே டிவைடட் பை 3 போட்டுக்கணுமா? அப்போ இந்த 3ஆல் எக்ஸோட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 5ஆல் ஒய்யோட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். 90 and 12. இங்கே 5 and -75. அப்போ இதை ரிலேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் சார்ட். The following bar graph shows the number of visitors in different museum A, B, C and D on Monday. ஓகே, முதல்ல எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஏல எவ்வளோ, பியில் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஏல வந்து 38 இருக்கா? ஏல வந்து 38 மெம்பர்ஸ் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க மண்டேல. 38. பியில் வந்து 42. பியில் 42. சியில் 36. சியில் 36 அண்ட் டியில் வந்து 20. ஓகேவா? Question number 76. The total number of male visitors in museum B is 18. Is ஓகேவா? மொத்தம் மேல் மெம்பர்ஸ் வந்து பியில், மியூசியம் பியில் வந்து 18 இருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் விசிட்டர்ஸ் இன் பி. மியூசியம் பியில் மேல் விசிட்டர்ஸுக்கும் ஃபீமேல் விசிட்டர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டுறாங்க. மேல் நம்மளுக்கு தெரியும்ல 18. பியில் டோட்டல் எவ்வளோ? 42. 42லேருந்து 18 மைனஸ் பண்ணால் 24. அப்போ இது யார்? ஃபஸ்ட்டு 18 வந்து மேலு, அப்போ இது ஃபீமேலாக இருப்பாங்களா? இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் 77. இஃப் த சார்ஜ் ஆஃப் விசிட்டர்ஸ் இன் மியூசியம் ஏ இஸ் ₹250, தென் ஃபைண்ட் த டோட்டல் கலெக்ஷன். சார்ஜ் வந்து 250 சொல்லிடுறாங்க மியூசியம் ஏல. டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ பேர் விசிட் பண்ணிடுறாங்க? 38. அப்போ 38 இன்ட்டு 250, ஒரு ஆளுக்கு 250 ரூபா. அப்போ 38 இன்ட்டு 250. ஓகே, 250 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1000/4 எடுத்துக்கலாமா? 1000 டிவைடட் பை 4.
4ஆல் இந்த செட் கேன்சல் பண்ணும்போது 9.5ன்னு வரும். அப்போ 9.5 இன்ட்டு 1000னா 9500. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் விசிட்டர்ஸ் இன் மியூசியம் பி டு மியூசியம் டி. விசிட்டர்ஸ் மியூசியம் பிக்கும் மியூசியம் டிக்கும் உள்ள விசிட்டர்ஸ் ரேஷியோ. பியில் எவ்வளோ 42, டியில் எவ்வளோ 20. இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான். 42க்கும் 20க்குள்ள ரேஷியோ என்ன வரும்? 42:20. கேன்சல் பண்ணால் 21:10. அவ்வளோதான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 79. இன் மியூசியம் சி 25% of visitors are male. Then find the number of female visitors in museum C. மியூசியம் சியில் 25% வந்து மேல் மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, மேல் விசிட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபீமேல் விசிட்டர்ஸ் எவ்வளோ? ஃபீமேல் விசிட்டர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 75% இருப்பாங்களா? மியூசியம் சியில் மொத்தம் எவ்வளோ பேர்? 36 இருக்காங்களா? அப்போ 36ல் 75% டேரெக்டாக எவ்வளோன்னு பார்த்துடலாமா? 36ல் 75%. 75%னா 3/4 எடுத்துக்கலாமா? 3/4 கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ் வரும். 9 3s are 27. Okay, next 80. There are 64 tickets available for sale in Museum A. Find the number of unsold ticket. Museum A ல 64 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. எத்தனை டிக்கெட் சோல்டு ஆகலைன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க? ஏல வந்து 38 வந்து விசிட் பண்ணியிருக்காங்களா? 64 டிக்கெட் இருக்குது. அப்போ 38 டிக்கெட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 64 minus 38. 26. 26. அவ்வளோதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.